நம்ம ஊருக்கு ஃபேமஸ் வந்து கொய்யாப்பழம்னா. கொய்யாப்பழம் என்ன வகைன்னு இருக்குங்க? பனாரஸ் இருக்குது, லக்கோனா இருக்குது. மார்க்கெட் வந்து எல்லா நாளுமே இருக்குமா? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இங்கே ஆயக்குடின்னு இங்கே மட்டுமே சொல்கிறதல்ல, கேரளாக்குள்ளே கேட்டால் ஆயக்குடின்னு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு 20 டன்னு 30 டன்னு வியாபாரம் ஆகுது அப்படின்னா அதுக்கு கோயம்புத்தூர், கேரளா, கர்நாடகா, சென்னை வரைக்கும் அதர் ஸ்டேட் வரைக்குமே என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொய்யாப்பழத்தை சைஸ் வாரியாக பிரிச்சுட்டு இருக்காங்க. காட்டு பண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா செடியில பூரா தோண்டிடுது. உயிருக்கெல்லாம் ஆபத்து பண்ணிடுது. உயிரிழப்பெல்லாம் நிறைய ஆகுது. பழமும் இருக்கு, பிஞ்சும் இருக்கு, அரும்பு எடுத்துட்டு இருப்பாரு. பூ இருக்கு. இந்த பழம் இப்போ எடுக்கலாம். இந்த பழம் எடுத்து ரெண்டுமே. வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஒரு சின்ன சர்ஜரிக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கேன். இப்போ வந்து நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி என்ன விலாகு, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாகு. நம்ம சேனல் எப்போவுமே வந்து ஃபாரஸ்ட்டு, ட்ரைபல் பீப்புள்ஸ் லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் நைட் ரைடு இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி என்ன விலாகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. அது என்ன மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பழத்துக்கு வந்து ஒரு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஒரு பழம் வந்து அந்த ஊரில் மட்டும்தான் விளையுது அப்படின்னு இல்லை, எல்லா ஊர்லேயுமே விளையுது. ஆனால் அங்கே விளையிற பழத்துக்கு மட்டும்தான் வந்து புவிசார் குறியீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அதுதான் வந்து இன்றைக்கி அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆயக்குடின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே வந்து ஒரு கொய்யாப்பழ மார்க்கெட் இருக்குது. அங்கே விளையிற கொய்யாப்பழங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே என்ன ஸ்பெஷலு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி விலாகாக வரப்போகுது. நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். நம்ம நிறைய நைட் ரைட் வீடியோஸ், அதுக்கப்புறம் ட்ரைபல் பீப்புள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலியாக உட்காந்து பாருங்கள். இன்றைக்கி போயிட்டு அங்கே அந்த கொய்யாப்பழத்தை வந்து நம்ம அந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த உண்மையிலே அந்த கொய்யாப்பழம் டேஸ்ட்டாக இருக்கா இல்லை எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். என் கூட வந்து பயணிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா வந்து இப்போ காலையில் 6:30 ஆகுது. அதாவது அந்த சந்தை வந்து காலையில் 6:30க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இன்றைக்கி சண்டே வேறு. சண்டே வந்து எப்போவுமே க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குமாங்க. பையர்ஸு, செல்லர்ஸ் எல்லாருமே வந்து சண்டே நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, க்ரௌடு அதிகமாக இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டுருக்கோம். போயிட்டு எல்லாத்தையும் அந்த கொய்யாப்பழம் எப்படி விளைவிக்கிறாங்க, அது என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி ஒரு கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாங்க. உண்மையிலே நல்லாயிருக்கா இல்லை உருட்டுறாங்களான்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும். வாங்க. அதாவது நம்ம சேனலில் வந்து இது மாதிரி வீடியோஸ் போட்டதில்லை. எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து அந்த விவசாயம் பண்ணுற இடத்துக்கே நம்ம போயிட்டு அந்த விவசாயிகள் வந்து அதை எப்படி விளைவிக்கிறாங்க என்ன எதுன்ட்டு இந்த மாதிரியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஆசை இருக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு ஏக்கரில் ஏதாவது தோட்டம் அது மாதிரி வாங்கி நமக்கு தேவையான காய்கறிகளை வந்து நம்மளே விளைவிச்சு நம்மளே அந்த இடத்துல அப்படி ஒரு வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக தான் வந்து இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிறோங்க. கொடைக்கானலில் வந்து ஒரு சீரியஸாக ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே கொடைக்கானலில் வந்து ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற பிளேசஸ், இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறது, அந்த மக்களோட லைஃப் ஸ்டைலு, அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். நம்ம சேனல் வந்து பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம அந்த கொய்யாப்பழம் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஆயக்குடி பழனியில் இருக்கிற கொய்யாப்பழம் மார்க்கெட் ஃபுல்லாகவே பரபரப்பாக இருக்குது பாருங்கள் அந்த சந்தை. அதாவது உள்ளூர் வியாபாரிகள் மட்டும் இல்லாமல் வெளியூர் வியாபாரிகள், ஏன்னா இங்கே விளையிற கொய்யாப்பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பக்கம் இங்கேருந்து ஏற்றுமதியும் பண்ணுறாங்க இந்த கொய்யாப்பழத்தை. பாருங்கள் எவ்வளோ வியாபாரிகள் வந்து வாங்குகிறாங்க அப்படின்ட்டு. ஒரு சரி, இங்கே ஊர் மக்கள்கிட்ட பேசுவோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் மகேஷ்குமார். மகேஷ்குமார். அண்ணா நீங்கள் இப்போ எத்தனை வருஷமான இந்த கொய்யாப்பழ தொழில் பண்ணியிருக்கீங்க? நான் இப்போ ஒரு 7 வருஷமாக இருக்கிறேன். 7 வருஷமாக பண்ணுறீங்க. நம்ம ஊர் கொய்யாப்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்கிறாங்களே, எதனால்? ஆமாண்ணா, நம்ம ஊர் கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மற்ற பக்கம் வந்து சல்லுன்னு இருக்கும், இந்த மாதிரி டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு அந்த இது இருக்காது. இங்கே வந்து வகையை பொறுத்து டேஸ்ட் இருக்கும். என்னென்ன வகைன்னு இருக்குங்க? பனாரஸ் இருக்குது, லக்கோனா இருக்குது, சிவப்பு காய் இருக்குது. இது எல்லாமே கொய்யாப்பழத்தோட வகை. மொத்தம் எத்தனை வகைன்னு இருக்கும்? மொத்தம் வந்து ஒரு 4-5 வகை இருக்கும். 5 வகை.
5 வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 5மே நம்ம ஏரியாவில் கிடைக்கும். 5மே இங்கே தான் கிடைக்கும். 5மே இங்கே நல்லா கிடைக்கும். 5மே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற விட நம்ம ஏரியா காய்ங்கிறப்ப கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே என்ன மண்ணில் விளையுது? மண் என்ன மண் வந்து மேக்ஸிமம் கரிசல் மண் இருக்குது, செம்மண் இருக்குது, சரளக்காடு, எல்லாத்துலேயுமே வரும், நல்லபடியாக வரும். தண்ணி வசதி அதிகம் நம்ம ஏரியாவில். அதுக்குள்ளே தண்ணி வசதி பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணி வசதின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரளா எல்லா பக்கமே தண்ணி வசதி இருக்குது. ஆனால் ஆயக்குடி கொய்யாப்பழம் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவில் வந்து மெயினாக வந்து உரம் வசதி. மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏரியாவில் மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இயற்கை வந்து அது இயற்கை உரமாக போடுறது அதையும் சேர்த்துக்குவோம். இங்கே வேறு ஏதாவது மருத்துவ குணம் இருக்கா அந்த கொய்யாப்பழத்துக்கு? மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தலை கொண்டு நம்ம ஏரியாவில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. தலை வந்து சக்கரை கொய்யாப்பழம் இலையுமே வாங்கிட்டு போயிடுவாங்க. எந்தெந்த ஊர்லேருந்து வர்றாங்க வியாபாரி? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க, அங்கிட்டு இருந்து மதுரை, தேனி, இந்த பக்கம் இருந்து வருவாங்க. எல்லா ஊர்லேருந்து இங்கே வந்து வாங்குறாங்க. இங்கே வந்து வாங்கி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. இங்கே நிறைய வியாபாரிகளுமே வந்து வாங்குற மாதிரி தெரியுதுன்னா வாங்கி இவங்க எப்படி இங்கே வியாபாரியை வாங்கிட்டு வெளியே வச்சு அங்கே வந்து இங்கே வாங்கி ரேட் அங்கே லூஸில் வந்து கேட்டாலும் கொடுப்பீங்க? கொடுப்பாங்க. பழம் எப்படி நான் பார்த்து வாங்கணும்? பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை எடுத்து காமிங்க பார்ப்போம். எது மாதிரி வாங்கினா நல்லா இருக்கும்? இந்த மாதிரி பழம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன காயினா? இது வந்து பனாரஸ். பனாரஸ் இது வந்து வருஷம் ஃபுல்லாகவே கிடைக்குமா? வருஷம் ஃபுல்லாகவே கிடைக்குமா? வருஷத்துல வந்து வருஷம் ஃபுல்லாகவே இந்த விவசாயம் தான். வருஷம் ஃபுல்லாகவே இது கொய்யாப்பழம் கிடைக்கும். இந்த பெட்டி வந்து வாங்கினோம்னா 1800 ஆமாங்க. பெட்டி வந்து 1800. எல்லா நாளுமே இந்த இதே ரேட்டு தானா? நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளில் எப்படி காய் வந்து 365 நாளுமே நான் சொன்ன மாதிரி தாங்க. இதில் வந்து என்னென்னா இவங்க நிறைய பேர் நிறைய வியாபாரிகள் இங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க கொய்யாப்பழம். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து எல்லா நாளுமே இருக்குமா, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய உள்ளூர் வெளியூர் வியாபாரிகள் எல்லாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வாங்குறாங்க. இங்கே கொய்யாப்பழம் மட்டும் இல்லைங்க, இங்கே விளைஞ்ச பப்பாளி, வெள்ளரிக்காய் எல்லாமே வந்து விற்கிறாங்க. சரி, இன்னொரு 2-3 பேர்கிட்ட நம்ம பேசுவோம். உங்கள் ஊரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து முருகனுக்கு அடுத்து கொய்யாப்பழம் ஃபேமஸுங்கிறாங்களே. கொய்யாப்பழங்கிறது இந்திய அளவுக்கு தலை சிறந்தது, புவிசார் குறியீடை பெற்றிருக்குது. இங்கே இந்த ஊர் கொய்யாப்பழம் கேரளாவுக்கு இங்கே ஆயக்குடின்னு இங்கே மட்டுமே சொல்கிறதல்ல, கேரளாவுக்குள்ளே கேட்டால் ஆயக்குடின்னா தெரியும். அந்த அந்த அதிகமாக கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடியது, ஏற்றுமதி பிரசித்தி பெற்றது. என்ன அந்த கொய்யாப்பழத்துக்கு சரியான பலந்த ஒரு சில டயங்கள்ல இருக்கு, ஒரு சில டயங்கள்ல இருக்காது. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு தகவல் தெரிஞ்சதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 20 டன்னு 30 டன்னு வியாபாரம் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு 15 டன் கழிவே போயிடுமா. இப்போ எனக்கு பின்னாடி அடுக்கி வச்சுருக்கிற பெட்டி எல்லாமே வந்து அந்த கழிவு பெட்டி தான். அதாவது கழிவுனா இதில் அடிப்பட்ட கொய்யாக்கான்னு சொல்லுவாங்களா, அதுதான் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதையும் வந்து வியாபாரிகள் வாங்குறாங்க. அதாவது நார்மலாக ஒரு பெட்டி 1800 வாங்குறாங்க அப்படின்னா இதை வந்து இந்த ஒரு பெட்டி நிறைய கொய்யாக்காய் வந்து 300 வாங்குறாங்க. ரொம்ப விளைச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா 150 வாங்குவாங்களாம். வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி, ஜாம் செய்யறதுக்கு அந்த மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு வந்து இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் வந்து இங்கே ஆயக்குடி மார்க்கெட்டில் கொய்யாப்பழம் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அண்ணன்ட்ட பேசுவோம். அண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் முஜிபுர் ரஹ்மான். நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கொய்யாக்காய். அதாவது விளைவிக்கிறீங்களா இல்லை வாங்கி? இல்லை, நாங்கள் வாங்கி கடைகளுக்கு நீங்கள் வந்து வாங்கி சேல் பண்ணுற மாதிரி விவசாயிட்டிருந்து வாங்கி கடைகளுக்கு போடுவோம். நீங்கள் இப்போ வெளியூர்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்கிறேன். ஆமாம். எந்தெந்த ஊருக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்? இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர், கேரளா, கர்நாடகா, சென்னை வரைக்கும், அதர் ஸ்டேட் வரைக்குமே அதர் ஸ்டேட்டுக்கு போகுது. நம்ம ஊர் கொய்யாப்பழம் என்னென்ன சிறப்பு? நம்ம ஊர் கொய்யாப்பழம் வந்து சுவை வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அது காயினுடைய தரமும் நல்லா இருக்கு. எதனால இந்த வருஷம் 360 நாள் காய் கிடைக்கும். 360 நாள் காய் கிடைக்கும். இந்த மார்க்கெட் வந்து அதாவது வந்து விவசாயியே வந்து அவங்களே விலை நிர்ணயம் பண்ணிக்கிறது. ஓ, இது அந்த மாதிரி மார்க்கெட் ஏலம் விடுறதில்ல. அதாவது கமிஷன் கடையில் போய் ஏலம் விட்டு அவங்களுக்கு கமிஷன் கொடுத்து அந்த மாதிரி இங்கே இல்லை. அவங்களே கொண்டு வந்து மார்க்கெட்டில் வச்சு அவங்களே ரேட் ஃபிக்ஸ் பண்ணி மக்களுக்கு அந்த ரேட்டு நமக்கு ஓகேனா நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டாலும் இங்கே தான் இருக்குது. மற்றவங்க எங்கேயுமே சிஸ்டம் இல்லை. இப்போ இது பப்பாளிலாம் வாங்கியிருக்கீங்கன்னா இது வாங்கினதா இல்லை? இது வாங்கினது. இது இங்கே நான் ஊடு பயிரா இடையில போடுவாங்க. கொய்யாப்பழத்துக்கு ஊடு பயிரா இடையில. ஆமாம். வேற இங்கே என்ன? சப்போட்டா, அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள், சில இதெல்லாம் இங்க என்ன வகையான மண்ணு தானே இதெல்லாம்? இங்க வந்து கரிசல் மண் இருக்குதுங்க, செம்மண் இருக்குது,
எல்லா இதுவும் இருக்குது. அது காய்க வந்து நல்ல தரமாக இருக்குது. கொய்யா இலை வந்து சர்க்கரைக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அதனால வாங்க. அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க சர்க்கரையை குறைக்கும். கொய்யா காயுமே சர்க்கரையை குறைக்கக்கூடிய. எவ்வளோண்ணா இப்போ ஒரு கிலோ கொய்யா எவ்வளோ போகும்? இப்போ வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக போயிட்டு. ஆமாம், மழை கம்மிங்கிறனால. மழை கம்மி, வெயில் அதிகமாக இருக்கிறனால காய் வரத்து கம்மியாகிடுச்சு. இப்போ வந்து 1400 500க்கு போயிட்டு ஒரு ட்ரை. எத்தனை கிலோன்னு இருக்கும்? 25 கிலோ இருக்கு. 25 கிலோ. நார்மல் டைம்ல நார்மல் டைம்ல 300, ரொம்ப அதிகமாக வரும்போது 300 400, ஒரு பாக்ஸ் 300 400க்கு வரும். அதே 25 கிலோ. அதே 25 கிலோ. சரி. அந்த அளவுக்கு இங்க வரத்து இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இங்க வரும். ஆமா, ஜூஸ் ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த கழிவு ஜூஸ். ஆமா. அதிகமா வரும்போது ஜூஸ் ஃபேக்டரிக்கு நிறைய, ஒரு நாளைக்கு 50 லோடுமே போட்டு விட்டுருங்க. நல்லதும் போயிடும். ஒரு நாளைக்கு 50 லோடு போகும். இங்க எத்தனை பேர் இந்த விவசாயம் பண்ணுவாங்க? சுமார் இங்க சுமார் ஒரு 10,000 பேர் பண்ணிட்டு 10,000 பேர் இதே இருக்காங்க. சுற்று வட்டாரம் பூரா கொய்யாக்காதாங்க. பூராமே கொய்யா. ஆமா. இவங்களுக்கு தொழிலே விவசாயம் தானுங்க. அந்த கொய்யா தொழில் தான். விவசாயத்துலேயும் கொய்யா தான் மெயின் பண்ணுறாங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. உங்கள் ஊர் பழம் வந்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா. ஆமாம், அதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதனாலயா. எப்போ கொடுத்தாங்க? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கு. இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம். சரி, ஓகே. சரிண்ணா, அப்போ காய் அந்த அளவுக்கு தரமாக இல்லை. அவங்க புவிசார். அதே மாதிரி விவசாயி வந்து இந்த கொய்யா மரத்தை வந்து ரொம்ப பக்குவமாக பார்ப்பாங்க. மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி இது பண்ணாமல் இங்கே இப்போ இவங்களுடைய பார்க்கக்கூடிய முறையே வேற மாதிரி நல்ல முறையில் அதை கவனிச்சு அதை பண்றதுனால காய்க வந்து தரமா இருக்கும். நல்லா இருக்கு. இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. ஆமா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொய்யா பழத்தை சைஸ் வாரியாக பிரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே ரேட்டு தான் போகும். அப்புறம் பிரித்து வச்சிருக்கீங்க. பழத்தை தனியாக பிரிச்சுக்கு காய் தனியாக. பழம் கேட்குறவங்களுக்கு பழம் கொடுத்துருவீங்க அந்த மாதிரி. ஆனால் இது எல்லாமே வாங்கிக்குவாங்க அப்படிதான்? வாங்கிக்குவாங்க. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் காயாக இருக்குது இதெல்லாம். அது பழம். எது ரேட் அதிகமாக போகும்? ரேட் அதிகமாக போகணும் அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. பழங்கிறது பழம், காய்கறிகள் எல்லாம் ஒரே ரேட் தான். எல்லாம் ஒரே ரேட்டு தான். இப்போ இந்த ஒரு பெட்டி நான் வாங்கினோம்னா எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு பெட்டி வாங்கினோம்னா இப்போ நாங்கள் கொடுக்குறோம்னா ஒரு பெட்டி இப்போ 1400 கொடுக்கும். 1400. எத்தனை கிலோன்னு இருக்கும்? கிலோ இப்போ எப்படி 3 இன்ச் ஆத்தினா எப்படி 60 கிலோ 65 கிலோ. ஒரு பெட்டி வந்து 20 கிலோ வரும். 20 கிலோ 25 கிலோ வரும். சரி, ஓகே. அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் வந்து ஆயக்குடியில் கொய்யாப்பழ விவசாயம் மட்டுமே பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா வந்து இங்கே புவிசார் குறியீடு கொடுத்துருக்கிறதுனால இங்கே கொய்யாப்பழம் வந்து ரொம்ப டிமாண்டு. அதுவும் இல்லாமல் சீசன் டைமில் வந்து நல்லா கிடைக்கும். டல் சீசனில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். 2 மடங்கு ரேட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வியாபாரிகள் வந்து போட்டி போட்டு வாங்குறதுனால காலையில் 6 மணிக்கே வந்து வந்துடுறாங்க எல்லாருமே கொய்யாப்பழம் வாங்குறதுக்கு. நம்ம ஒரு கொய்யாப்பழம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க அண்ணா. வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா, சொல்லுங்க அண்ணா. உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கண்ணா. நம்ம ஊருக்கு ஃபேமஸ் வந்து கொய்யாப்பழம்ண்ணா. கொய்யாப்பழம் நான் வந்து ஒரு 5 வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷம். நம்ம ஊர் கொய்யாப்பழத்தோட ஸ்பெஷல் என்னென்ன? நம்ம ஊர் கொய்யாப்பழத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல டேஸ்ட் இருக்கும், காய் அருமையாக இருக்கும். மற்ற ஊர் கொய்யாப்பழத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற ஊர் கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் தாங்காது, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இது வந்து நம்ம கொய்யாக்காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எதனால அந்த டேஸ்ட் வருது? இதுனா மண்ணு வாக பொறுத்து. மண் என்ன மாதிரி மண்ணில் விளையுது இது? இது செம்மண் காடு, மேட்டாங்காடு, இல்லை இதுலேயும் இருக்குது, வயல் காடு எல்லாம் வருது. எத்தனை வகையான கொய்யா பழங்கள்னு இருக்குது? கொய்யா பழத்தில் லக்கோனா 45 இருக்குது, பனாரஸ் இருக்குது, லக்கோனா இருக்குது, சேவ் காயில் 2-3 வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறது என்ன மாதிரி கொய்யாக்கான? நம்ம எடுக்கிறது வந்து தெளிவானது, நம்பர் 1 நல்லா இருக்கும். நம்பர் 1. அது பேர் லக்கோனா நம்பர் 1. ஏதாவது ஒரு பழம் காமிக்க முடியுமா? நம்ம எடுக்கிறது வந்து இந்த ஐட்டம் தான். இந்த ஐட்டம் நல்லா இருக்கு. பேர் வந்து லக்கோனா நம்பர் 1. ஆமா. இது எவ்வளோண்ணா கிலோ போகும்? இது வந்து இப்போ கிலோ வந்து 120 ரூபா போகும். 120 ரூபா போகும். இதுலயே விலை கம்மியிலையும் இருக்குது. அது காய் இதுல இருந்து ரகம் மாதிரியா. அது என்ன பேரு? அது ஒரே காய் தான். இதுல இருந்து பிரிச்சிருவோம். இதுல இருந்து பிரிக்கிறீங்க. தெளிவான காயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் டேமேஜான காயை தனியா பிரிப்போம். அது ஒரு ரேட்டு. அதுல இருந்து மீண்டும் அதுல இருந்து கழிச்சு அது ஒரு ரேட்டுக்கு போகும். இப்போ ஏற்றுமதி பண்றது முதல் தர காயா இல்லை? ஏற்றுமதி முதல் தர காய். முதல் தர காய் ஏற்றுமதி பண்றீங்க. இப்போ இந்த இது நம்ம ஊரில் விற்கிறீங்களா? விற்கிறது. சரிங்க. யாராவது நேரடியாக இங்கே வந்து வாங்குறவங்களுக்கு லூஸில் கொடுப்பீங்களா? லூஸ்லேயே கொடுப்போம். லூஸ்லேயும் கொடுப்போம், ஹோல்சேலும் பண்ணுவோம். இப்போ ஹோல்சேலும் இப்போ இந்த முதல் தர பெட்டி ஒரு பெட்டி எவ்வளோண்ணே வரும்? இப்போ ஒரு பெட்டி வந்து 1500 அந்த ரேஞ்சுக்கு போகும். 1500. எத்தனை கிலோண்ணே இருக்கும்? ஒரு 25 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வரும். எல்லா பெட்டியுமே அந்த 25 கிலோ ரேஞ்சு தான்.
சரி ஓகே. வேற என்னென்ன இங்கே ஃபேமஸ்? வேற வாட்டர் ஆப்பிள் இருக்குது, மாம்பழம் இருக்குது, எல்லாமே இங்கே விளையிறதா? ஆயக்குடியில் வெள்ளரிக்காய் இருக்குது, சப்போட்டா, நெல்லி, மலை நெல்லி, சீத்தாப்பழம், இது எல்லாமே எல்லா ஆயக்குடியில் item விளையிறதா? இது எல்லாமே இங்கே தான் வருமா? இங்கே வரும். எந்த சீசன்ல காய் நிறைய கிடைக்கும்? இப்போ ஆடி மாதம் இந்த இதில் காய் நிறையா கிடைக்கும். மழை வந்தா காய் நிறையா வரும். காத்தடி கால இதெல்லாம் வந்து காய் கொஞ்சம் நிறையா காய் வரும். நிறைய இப்போ வந்து காய் ஓஞ்சுக்குச்சு. இப்போ காய் இன்னும் வர வர இன்னும் ரேட் அதிகமாகும். இன்னும் அதிகமாக தான் இன்னும் அதிகமாகும் ரேட். எவ்வளோ வரைக்கும் அதிகமாக போகும்? அதிகம் 3000 வரைக்கும் போயிருக்கு. ஒரு பெட்டி 3000 ஒரு வரைக்கும். கிலோவுக்கு வந்து எவ்வளோ வரும்? 140 ரூபா 130 ரூபா இங்கேயே அசலாகி போயிருக்கு. இங்கே அசலாயிரம். அப்போ அவங்க 300 200 விற்கலாம். சரி, அந்த அளவுக்கு போகும். அந்த அளவுக்கு போகும். ஆனால் விலை ரொம்ப கிராக்கி ஆச்சுன்னா உங்களுக்கு வியாபாரமும் கம்மியாக இருக்கும். ஓ, இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கு. பிரச்சனை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆமாம். ஆமாம். ரேட்டு இப்போ இன்னைக்கு 60 ரூபாய்க்கு கொடுத்து போட்டு திடீர்னு 120 ரூபா 80 ரூபா சொன்னோம்னா 100 ரூபான்னா யோசிப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. என்ன கொய்யாப்பழம் வாங்கி விற்கிறதுல. சரிண்ணே, ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. சரி. எத்தனை வருஷமா நீங்க விவசாயம் பண்ணீங்க? நான் வந்து 1.5 வருஷமா தான் இதில் ஆரம்பிச்சது. 1.5 வருஷமா நான் வந்து ஹெல்த்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு எனக்கு ஆனதுக்கப்புறம் அதில் விஷயத்தில் இறங்கி எனக்கு வந்து அப்பா ஏன் பண்ணி வச்சிருந்தாரு கொஞ்சம் தோட்டம் வந்து. அதில் நான் எத்தனை ஏக்கர்ல பதிவு? நான் வந்து ஒரு 5 ஏக்கர்ல 5 ஏக்கர்லயுமே கொய்யாப்பழம் தான் போட்டிருக்கீங்க? 5 ஏக்கர்ல கொய்யாப்பழம் தான் போட்டிருக்கேன். இப்போ போட்டு எவ்வளோ நாளில் சாகுபடி? 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் 18 மாசம் ஆச்சு. ஒரு கொய்யாப்பழம் பயிர் செஞ்சு அது ஒரு பருவ காயா வர்றதுக்கு எவ்வளோ? 1 இயர் ஆகும். 1 இயர் ஆகும். 1 இயருக்கு ஒரு தடவை. 1 இயர்ல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்துகிட்டே இருக்கும். ஓ, அந்த 1 இயர் வரைக்கும் வளரும். அதுக்கப்புறம் காய் அப்படியே ஈல்டு தான். இப்போ நீங்க விவசாயம் பண்றீங்க, உரம் வந்து எந்த மாதிரியான உரம் யூஸ் பண்றீங்க? உரம் வந்து இங்க நான் ஒரு சில பேர் வந்து அந்த இயற்கை உரம் மாதிரி யூஸ் பண்றாங்க. அது மாதிரி பண்றாங்க. நான் வந்து கெமிக்கல் தான். கெமிக்கல்ல வந்து பொட்டாசு, அப்புறம் வந்து அதில் வந்து யூரியா, இந்த மாதிரி அப்புறம் வந்து செடி நல்லா வளர்றதுக்கு மைக்ரோ ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது, அப்புறம் வந்து ஆல் 90ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு பவுடர். அதுவும் இதெல்லாமே. அப்புறம் வந்து கியூமிக்னு சொல்லி ஒரு ஆசிட். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செடி வேர் வளர்ச்சி, கீழே வேர் வளர்ச்சிக்கு, அப்புறம் வந்து அரும்புகள்லாம் நிறைய வர்றதுக்கு, அந்த அரும்புல காய் வந்துருச்சுன்னா பிஞ்சா இருக்காம நல்லா ஊறி வர்றதுக்கு, அதுக்கு பூரா இந்த மெடிசின்ஸை கலந்து நம்ம அடிக்கிறோம். இப்போ உங்களுக்கு விவசாயம் பண்றதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது இந்த காட்டு பன்னி, யானை, அந்த மாதிரி இருக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா இது கொடைக்கானல் மலையோர இருக்கு, காட்டு பன்னி இருக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இது என்ன மாதிரியான பிரச்சனைகள்? காட்டு பன்னி எல்லாம் வந்துச்சுன்னா செடியில பூரா தோண்டிடுது. ஆனா இப்ப எங்களுது வந்து ஊரடியில இருக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை. சட்டப்பாறை ரோட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போனீங்கன்னா பன்னி, அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கு, யானை எல்லாம் நிறைய இருக்கு, எருமை, காட்டெருமை நிறைய இருக்கு. காட்டெருமை இங்க வரைக்கும்? ஆமா, காட்டெருமை நல்லாவே வருது இங்க வரைக்கும். ஆமா, உயிருக்கெல்லாம் ஆபத்து பண்ணிடுது. உயிரிழப்புலாம் நிறைய ஆகுது. இப்போ இதுல ஒரு 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எடுத்துக்கிட்டா பொன்னிமலை கரடுன்னு சொல்லி சட்டப்பாறைன்னு சொல்லுவாங்க. சட்டப்பாறை இது எண்டு வந்து சட்டப்பாறையில வந்து அந்த பாதிப்பு, சட்டப்பாறை ஏரியாவோட ஃபுல்லாவே இந்த பாதிப்பு இருக்கு. காட்டெருமை, யானை, காட்டுப்பன்றி எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு சில பேர் பென்சிங் பண்ணிருக்காங்க. சோலார் பென்சிங் வந்து எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா அதையுமே வந்து அதனுடைய ட்ரிக்ல மூளை இதுல வந்து எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து கூட சேதப்படுத்தி செடி வந்து வளர்றதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம தண்ணி பாய்ச்சணும்? இப்போ வெயில் காலத்துல வந்து ஒரு 3 நாள் 4 டேஸ்க்கு ஒருக்கா பாய்க்கணும். 4 டேஸ்க்கு 4 நாளைக்கு ஒரு தடவை பாய்ச்சா போதும்? ஆமா, ஒரு தடவை பாய்ச்சா போதும். நாங்களாம் லேட்டர் போட்டிருக்கோம், சொட்டு நீர். ஓ, நீங்க சொட்டு நீர் போட்டிருக்கீங்க? ஆமா, சொட்டு நீர் போட்டிருக்கோம். அதுல லேட்டர்ல 4, அதாவது 4 நாளைக்கு டெய்லியும்லாம் பாய்ச்ச வேண்டியது? டெய்லிலாம் பாய்ச்ச வேண்டியது. நான் டெய்லி பாய்ச்சோம்னா வேர்லாம் அழுகிரும். ஓ, தண்ணி அளவா தான் பாய்ச்சணும்? அளவா, அதாவது கொஞ்சம் வத்த காய விட்டோம்னா தான் வேருக்கு வந்து சேஃப்டி. இப்போ உங்கள் தோட்டத்து காயில் வந்து ஏதாவது ஒரு காயை வந்து கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சொல்லுவோம். இந்த காய் இப்போ என்ன ரகம்? இது வந்து லக்கோனா. ஓ, நீங்கள் அந்த நம்பர் 1 காய் சொன்னீங்க. ஆமாம், லக்கோனாங்கிறது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து இப்போ 1 கிலோ எவ்வளோக்கு விற்கிறீங்க? 1 கிலோ இல்ல, எங்களுக்கு வந்து நீங்க வந்து பெட்டி கணக்குல இந்த ட்ரே வந்து பெட்டி வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய பழம் வந்து 800 ரூபாய்க்கு போயிருக்கு ஒரு பெட்டி. ஆமா. எத்தனை கிலோ? 28 கிலோ வரும். 28 கிலோ. 28 கிலோ வரும். 28 கிலோ ஒரு இந்த பெட்டி 1500 ரூபாய்லாம் போகுதுங்கறாங்க. அதுதான் அது பழத்தினுடைய தரம். நல்லா சைனிங்கா இருக்கும். ஓ, சைனிங்கா இருந்தா பெருவட்டா இருக்கும். இத காட்டிலும் பெருவட்டா இருக்கும். காட்டிலும் பெருவட்டா. நல்ல சைனிங்கா இருக்கும். பார்த்தேன்னா இப்படி தொட்டேன்னா அப்படி வலுவலுன்னு இருக்கும். அது வந்து இயற்கையாகவே வர்ற வலுவலு தான். இயற்கையாக வர நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கறது செடிகளுக்கு.
செடிகளுக்கு அந்த ஊட்டச்சத்து கொடுக்குற போது அந்த சைனிங் வந்துடும். இதெல்லாம் பொறுத்து தான் காயோட விலையெல்லாம் ஆமா, மாறும். இதெல்லாம் பொறுத்து தான், காய் பொறுத்து அவங்களுக்கு வந்து நோட்டம் தெரியும், எந்தெந்த காய் வியாபாரம் எப்படி எப்படி பண்றாங்க, சைனிங்ல இருக்குது, தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டுக்கு போகுங்கிறது கூட இவங்க வந்து A to Z வரைக்கும் இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஏன்னா இவங்க இதுலயே ஊர்னவங்க சின்ன வயசுல இருந்தே. இவங்க சின்ன வயசுல இருந்தே ஆமா, கொய்யா பழத்திலேயே இவங்க இருந்தனால இவங்களுக்கு A to Z வரைக்கும் தெரியும். அதனால ஒவ்வொரு பார்த்தோன்னே காயும் வந்து சொல்லிடுவாங்க. எப்படி ஒரு குவாலிட்டியா இருக்கு, எப்படி தரம் இருக்கு, அதை வந்து என்ன ரேட்டுக்கு போகுங்கிறது பூரா A to Z வரைக்கும் இவங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயிகளுக்கு எந்த அளவு இருக்காங்களோ அதே மாதிரி வியாபாரிகளும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்கி விற்கிறதுல தான் வந்து எங்களுக்கு லாபம், விவசாயம் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாத்துட்டையுமே வந்து லேண்டும் இருக்காது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணா உங்கள் பேர்? அண்ணா என் பேர் சிலம்பரசன். ஆயக்குடி. நாங்கள் வந்து நாங்கள் கொய்யாப்பழம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்ன பண்ணுறீங்க? இந்த பெட்டி நிறைய கொய்யாப்பழம் இருக்குது, இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறீங்கண்ணே? இதெல்லாம் ஜூஸுக்கு போகுதுண்ணே. ஜூஸுக்கு போதா? எந்த ஊருக்குண்ணே அனுப்புறீங்க? நத்தம் போகுதுண்ணே. நத்தம். ஆமாம், நத்தமில் ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்கு. இதுலேருந்து என்ன ஜூஸ் எடுக்கிறாங்க? கொய்யாப்பழ ஜூஸ்ண்ணே. அந்த ஆப்பிள் ஃபிஷ் அது மாதிரி? ஆமாம். சரி. இப்போ இது ஒரு பெட்டி எவ்வளோண்ணே வரும்? இப்போ 350 ரூபாண்ணே. 350 ரூபா. ஏன் இந்த ரேட்டு மட்டும் கம்மியாக இருக்கு? இது அதாவது இதோட ரேட்டு மட்டும் கம்மியாக இருக்குது. இது செகண்டு தானே? செகண்ட். நான் அந்த பக்கம்லாம் கேட்டேன், அவங்கள 1500. அது ஃபஸ்ட்டு காய் அதெல்லாம் போயிடுது. அதாவது காலைல வந்து மார்க்கெட்டில் வந்து 8-9 மணிக்குள்ள முடிஞ்சிடும். இது செகண்ட் காய் வந்து வந்துகிட்டே இருக்கும். மிச்சமான காய் பூரா உங்கள்கிட்ட வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இதை வாங்கி ஜூஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்க. எத்தனை வருஷமான இந்த தொழில் பண்ணுறீங்க? இது வருஷமெல்லாம் நடக்கும்ண்ணே. வருஷம் பூராமே பண்ணுங்க. வருஷம் பூராமே உங்களுக்கு காய் கிடச்சிட்டே இருக்கும். இது என்ன மாதிரியான காய்ண்ணே நீங்கள் இப்போ கொடுக்குறது? அண்ணே கொஞ்சம் களிகாயும் போம்ண்ணே. களிகாய் இல்லை, இது வந்து ஒரு ரகம் இருக்கும்ல, அது என்ன? லக்கோனாண்ணே. இது லக்கோனாவிலே இது வந்து களிகாய். ஆமாண்ணே. மற்றபடி ஃபர்ஸ்ட் கிரேட்லாம் அனுப்ப மாட்டீங்க? இல்லைண்ணே. நல்ல விளைச்சல் இருக்கும்போது அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்ல விளைச்சல் இருக்கும்போது இதே அந்த பழத்தை பூரா கழிச்சிடுவோம்ண்ணே. இது களிகாயாக கழிக்கிறோம்ல, அதிலே பழமா பூரா பழம் எல்லாமே கழிச்சிடுவோம். சரி. ஓகே. இந்த காயில் வந்து வர்ற ஜூஸ் வந்து மக்கள் குடிக்கலாம், சத்து தானே? குடிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கரியில் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கும். அப்படிங்களா? சரி. ஓகேண்ணே. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணே. அதாவது அவங்க அந்த ஜூஸுக்கு செலக்ட் பண்ணுற காய் வந்து இந்த மக்கள் அதாவது வாங்கிட்டு போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த காய்கறி, இந்த கொய்யாக்காய் வந்து அவங்க விலை கம்மியாக வந்து எடுத்து அது வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ அவங்க எதுவுமே வேஸ்ட் பண்ணுறது கிடையாது, எல்லாமே மக்களுக்கு வந்து பயன்படுது. அப்பா வெயில் அடி பட்டையை கிளப்பிச்சுங்க. இதில் வந்து இவங்க எப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த சம்மரில். ஓகே, இப்போ நம்ம அந்த மார்க்கெட்டில் வந்து பேசிட்டோம், நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த விவசாயம் பண்ணுற இடத்துக்கு போய் அவங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு காமிப்போம். ஸோ தோட்டம் எங்கே இருக்குதுன்னு தேடி போவோம் வாங்க. அந்த வியாபாரிகள் சொன்னேன்ல, அந்த மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ளே கொண்டு போய் விற்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இவங்களாம் விற்கிறாங்க பார்த்திங்களா, இவங்க எல்லாருமே வந்து சிறு வியாபாரிகள் தான். இவங்க வந்து அந்த மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இங்கே இந்த சாலையோரம் ரயில்வே கேட்டுக்கிட்ட வண்டிகளை நிப்பாட்டி நிறைய பேர்த்துக்கு விற்கிறாங்க. இவங்களுக்கு இதுவும் ஒரு வாழ்வாதாரம் தாங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்ம விலை அதிகமாக விற்கிறாங்கன்னு குறை சொல்ல முடியாது, பாவம் அவங்க. இதில் என்னங்க வரப்போகுது? ஒரு பீஸா பர்கர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 300-400 ஒரு நம்ம உடம்புக்கு சத்தான காய்கறியை ஒரு ரோட்டோரத்தில் வச்சு விற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்கள்ட்டலாம் வந்து இதை வாங்கி சாப்பிடுங்க. அவங்கள்ட்ட ரேட்டும் பேரம் பேசாதீங்க. 1000 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கி சாப்பிட்ருங்க. ஏன்னா இந்த இது வந்து ஒரு விவசாயிகளுக்கு நம்ம செய்கிற ஒரு பணியாக செஞ்சு நினச்சி செய்யுங்க, அவ்வளோதான். அதாவது இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருந்து அந்த கொய்யாப்பழம் பயிர் செய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஐயா வந்து தோட்டம் வச்சுருக்காங்க, கொய்யாப்பழம் பயிர் செய்கிற தோட்டம். இப்போ அவர்கிட்ட தான் பேச போகிறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். துரைசாமி. எத்தனை வருஷங்க கொய்யாப்பழம் விவசாயம் பண்ணுறீங்க? நான் இப்போ ஒரு 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷமாக பண்ணிட்டு. 5 வருஷம். என்ன ரகமையா பயிர் செய்கிறீங்க? லக்னோ 49. லக்னோ 49. இது வந்து உயர்ந்த ரகமா இல்லை? உயர்ந்த ரகம். உயர்ந்த ரகம். இதுதான் இருக்குல்லையே உயர்ந்த ரகமா? சரி, உங்கள் தோட்டத்தை கொஞ்சம் காமிக்கலாமா? நீங்கள் பார்க்கலாம் வாங்க, அப்படியே போங்க. நீங்கள் எத்தனை ஏக்கர்லையா போட்டிருக்கீங்க? இது ஒரு 4 ஏக்கர் போட்டிருக்கேன். 4 ஏக்கர். 4 ஏக்கர்ங்களா? இப்போ வந்து பயிர் செஞ்சுருக்கீங்க அப்படி தானே? ஆமாம், பயிர் செஞ்சுருக்கோம். காய் இன்னைக்கு கொண்டு போனீங்களா? இப்போ நாங்கள் இது இப்போ ஒருத்தர் குத்தைக்கு விட்டுருக்கோம். குத்தைக்கு விட்டுருக்கீங்க? ஓ சரி, அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓ அப்படிங்களா? இப்போ நீங்கள் செய்யல, அவங்க செய்யலாம். நான் ஒரு வருஷம் எடுத்தேன். ஆள் பற்றாக்குறை சிரமமாக இருக்கனால அவங்களுக்கு விட்டுருக்கேன். இதுக்கு தண்ணிலாங்க? தண்ணி வாரத்தில் 2 தண்ணி விடணும். வாரத்தில் 2 தண்ணி. வாரத்தில் 2னா இப்போ எத்தனை மணி நேரங்க தண்ணி விடணும்?
அது ஒரு செடிக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் பாய்ஞ்சிரும். பாஞ்சிரும். ஒரு வாரத்துக்கு 2 தடவை 2 விட்டா தடவை. போதும். இப்போ இந்த காய் இருக்குங்களே, காய். ஒரு சின்ன காய், இது விளையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது வந்து கிட்டத்தட்ட பூவு பிஞ்சாகிறதுக்கு 6 மாதம் ஆயிரும். இந்த காய் வர்றதுக்கு ஒரு 6 மாதம் 6 மாதம் 6 மாதம் ஆயிரும். 6 நல்ல மாசம். பெரிய காயாக வளரும். பெரும் பழம் வர்றதுக்கு 6 மாதம் ஆயிரும். இந்த இதுக்கு என்ன மாதிரி உரம் யூஸ் பண்ணுறீங்க? இதுக்கு வந்து நம்ம இயற்கை உரம் கொடுக்குறோம். ஆ. நம்ம அப்புறம் செயற்கை உரம்னா அந்த காம்ப்ளெக்ஸு, ஆ. பொட்டாசு, ஆ. புண்ணாக்கு ஆ. இதெல்லாம் கலந்து கொடுக்குறோம். எல்லாமே கலந்து கலந்து கொடுக்குறீங்க. சல்பர் எல்லாம் கலந்து கொடுக்குறோம். இப்போ இந்த இது ஒரு வருஷத்துல எத்தனை தடவைங்க காய்க்கும்? இது வந்து 12 மாதம் இருக்கும். 12 இந்த மாசமே காய்க்குமா? லக்னோங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பழமாவும் இருக்கு, ம். பிஞ்சாம இருக்கு, பூவுமா இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் செடியில் ஓ, அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கும். காய்ச்சிட்டே இருக்கு. இது வந்து இன்னைக்கு 12 மாதம் இன்னைக்கு காய்ச்சதுன்னா ரொட்டீனா, நாளை அப்படியே இருந்துட்டே காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இருக்கும். சரிங்க. 2 போக நல்லா நறுக்குன்னு காய்க்கும். ஆ. தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. ஒரு போகங்கிறது எத்தனை மாசம்? ஒரு போக 6 மாதத்துக்கு இருக்கா 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு நறுக்குன்னு காய்க்கும். ஆ. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். இப்போ காயும் பூவும் பிஞ்சு நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு பூவாக இருக்கும், ஆ, இந்த மாதிரி சொல்றீங்க. பூவும் இருக்கு, பிஞ்சும் இருக்கு, பழமும் இருக்கு. அதாவது ஒரே செடியிலேயே பார்த்தீங்கன்னா பழமும் இருக்கு, பழமும் இருக்கு, பழமும் இருக்கு, பிஞ்சும் இருக்கு, பிஞ்சு இருக்கு, அரும்பு எடுத்துட்டு இருக்கு பாருங்க. பூ இருக்கு, அப்ப- ஒன்றும் வந்துகிட்டே இருக்கு. ஓ, இது எல்லாமே வந்து வரிசையா வந்துகிட்டே வந்துட்டே இருக்கு. இருக்கு. என்ன இப்போ தண்ணி பற்றாக்குறை, இப்போ தண்ணி பற்றாக்குறை மழையில ரொம்ப கம்மினால தண்ணி பற்றாக்குறை. இன்னும் செடி இன்னும் நல்லா இருந்துச்சு. இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் நல்லா இருந்துச்சு செடி. தண்ணி பத்தல. நம்ம போரா இல்ல போர் தான், கிணத்து போர் தண்ணிங்க? தான். போர் தானா? போர் தான். இப்போ இங்க வந்து திறந்த வெளியா இருக்கு, வனவிலங்குகள்லாம் எந்த பிரச்சனையும் அது இல்லைங்களா? வரும், பன்னி வரும். நிறைய வரும். காட்டு பண்ணி காட்டு பண்ணி வரும். ஆனை அப்பப்போ இதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போன ரெகுலர் ஆனை வருது. ரெகுலராகவே ரெகுலரா ஆனை வருது. இங்க வருமா? உள்ள வருமா? இங்க ஒரு 4 வருஷம் முன்னாடி 2 இடம் வந்துச்சு. சரி, அது கொய்யாப்பழம் சாப்பிடுதா? அது கொய்யாப்பழத்துக்கு வரலைங்க, அப்படியே மக்காச்சோளத்துக்கு வந்துட்டு ஓ, போச்சு. யானை மக்காச்சோளம் சாப்பிடுது, பன்னி பன்னி சாப்பிடும். பண்ணி சாப்பிடும். பண்ணி சாப்பிடும். சரி சரி. ஓ, இதெல்லாம் உங்களுக்கு சிரமமா இல்லைங்களா? அப்படியே பழகி போனோம். நாங்களே கிட்டத்தட்ட ஒரு பாட்டங்காலத்துலேருந்து அப்படியே எத்தனை வருஷமா இருக்கும்? ஒரு 5 லக்கட்டம் இங்கேயே தான் இருக்கும். ஓ, 5 வருஷம் இங்கே இருக்கீங்க. ஆமாம், இங்கேயே தான் இருக்கும். இங்கேயே தான் இப்போ வந்து நம்மளோட இடத்த இன்னொரு ஆளுக்கு விட்டுருக்கீங்க. இருக்கும். இதை குத்தை முடியல, ஆள் வசதி இல்லாதனால ஓ, பார்க்க முடியல ரெகுலராக அப்படின்னு. மார்க்கெட் ஆகிக்குடி போகணும். ஓ, அங்க வேற போயிட்டு வா. அதனால அவங்களுக்கு விட்டுருக்கோம். இப்போ ஒரு நாளைக்கு இந்த தோட்டத்துல 4 ஏக்கர் தோட்டம் பறிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ? இப்போ நல்லா தண்ணி விட்டனால போய் டெய்லி 20 வெட்டி எடுக்கலாம். 20 பெட்டி. பெட்டி ஒரு பெட்டி 25 கிலோ. 25 கிலோ டெய்லி 20 பெட்டி வந்துரும். எடுக்கலாம். சாதாரணமாக எடுக்கலாம். இல்ல கழிவு போக அது எல்லாம் போக எடுக்கலாம். எல்லாம் போக 20 பெட்டி எடுக்கலாம். பரவாயில்ல. சரி, ஓகே. ஆனா சிரமம் தான். சிரமம். நானும் நிறைய பேர்கிட்ட பேசினாங்க. சரி. சரி, அங்க விளையிற இடத்துல போய் நேரடியாக காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. தண்ணி பற்றாக்குறைங்க. ம். இன்னும் பார்த்தீங்கன்னா செடி ஆ. ஒரு பழம் தம்பசு பழம் சாப்பிட்டாங்களோ. இல்ல, பறிக்கிற மாதிரி இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பழம் ஏதாவது ஒண்ணு காமிங்க. வாங்க. அதாவது இப்ப இதை பறிச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னா எதை அனுப்பலாம்? இந்த வாங்க ஒரு நிமிஷம். இது என்ன இந்த மாதிரி? பழம் இப்போ எடுக்கலாம் மார்க்கெட்டுக்கு. இந்த பழம் எடுக்கலாம். இது ரெண்டுமே இப்ப ரெண்டுமே மார்க்கெட்டுக்கு போகிற பழம். இது இந்த பழம். இன்னைக்கு கொண்டு போகலாம். இதை இன்னைக்கு கொண்டு போயிருக்கலாம். கொண்டு போயிருக்கலாம். இது வந்து அந்த சாப்பிட்ற டிசைன் லக்கான். லக்னோ 49. 49. லக்னோ. ஓகே. நல்லா இருக்குமா இந்த பழம்? நல்லா இருக்கு, ருசியா எவ்வளவு- இருக்கு. நீங்க இது சாப்பிட்டீங்கன்னா ருசியா இருக்கு. இது எவ்வளவுக்கு போகும் மார்க்கெட்ல? இப்போ வந்து பெட்டி 1000 ரூபா போகுதுங்க. பெட்டி 1000 ரூபாய். ஒரு ட்ரை 1000 ரூபா போகுது. நான் விசாரிச்சேன். இதுல நல்லா இந்த வலுவலுலாம் இருந்தா 1500 ரூபாலாம் போகுது. அப்படின்னாங்க. இன்னும் அது இந்த காய் நல்லா தான். இன்னும் பல கணக்குன்னு இருந்துச்சுன்னா தண்ணி பற்றாக்குறை நமக்கு. தண்ணி பற்றாக்குறை. இன்னும் தண்ணி நல்லா பாய்ச்சு இன்னும் பழம் பெருசா நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இன்னும் பெருவட்டா பெருசா இருக்கும். இருக்கும். இதுவே நல்லா இருக்கு. இதே நல்லா பார்க்கறதுக்கு இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது ஒவ்வொரு விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிலம் வந்து வளமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இயற்கை உரத்தை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட லைஃப் ஸ்டைல் பாருங்கள், ரொம்ப அமைதியாக சுத்தமான காற்று. அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க, நம்மளை பார்த்தாலும் வெக்கப்படுறாங்க. இவங்க வந்து இந்த நாட்டுக்கோழியெல்லாம் வளர்த்துறாங்க. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் ப்ரீடு, பக்கா மேய்ச்சல் கோழி, நாட்டுக்கோழி இது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த வாத்து 2 வளர்த்துறாங்க, சூப்பராக இருக்குது. அதே மாதிரியே மாடு வளர்த்துறாங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையுமே இவங்களே விளைவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேவல், மாடு, இங்கே பாருங்கள் மாட்டு சாணம். அதான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தேடி வரும்போது நமக்கு எவ்வளோ மன நிறைவு கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா? நல்லா முன்னாடி வந்து ஒரு தென்னந்தோப்பு மாதிரி ஒரு செட்டப்பு. நம்ம காரை அங்கே நிப்பாட்டியிருக்கோம். முன்னாடி வந்து தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது. அழகாக இருக்குது. இந்த இடமே அழகாக இருக்குது. இன்னும் வராரு. அது நம்ம அந்த வியாபாரம் பண்ணுற இடத்துல இருந்து விவசாயம் பண்ணுற இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 கொய்யாக்காய் வந்து பறித்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் அந்த முகம் தெரியாதவங்கள்ட்ட வந்து அன்பு காட்டுறது இந்த வில்லேஜ் மக்களால் மட்டும்தாங்க முடியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணுற லேண்டு தான். இது ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுற லேண்டு தான். இந்த இடம் கரெக்டாக வந்து எனக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலோட ஒட்டஞ்சத்திரம் பாய்ச்சலூர் மலை, அதோட அடிவாரம் தான். இங்கே வந்து அனிமல்ஸ்
மாதத்துலையும் இருக்குது. அதே மாரி இவங்களாம் விவசாயம் பண்ணுறாங்க. இந்த அனிமல்ஸ் வரக்கூடாது தான் இந்த குழி தோண்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அந்த அனிமல்ஸ் வரக்கூடாது தான். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே மக்காச்சோளம். இங்கே வந்து யானை அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யானை வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்றதில்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் காட்டுப்பன்னி வந்து அதிகமாக வரும், அது வந்து குழி பறிச்சுட்டு உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அந்த மார்க்கெட்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 10 கிலோமீட்ரு ஒரு 8 கிலோமீட்டராவது வந்திருப்பேன் உள்ள, அவ்வளோ தூரம் இருக்கும். ஏன்னா இது வந்து டீப் ரிமோட் ஏரியா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவேர்னஸ், அந்த விவசாயம் பண்ணுற மக்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வர்றாரு என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் அவங்க வந்து எனக்கு இந்த கொய்யாக்காய் கொடுத்து வீடியோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நிறைய சொன்னாங்க, தம்பி சாப்பிட்டுட்டு போங்க, எங்கேருந்து வரீங்க என்ன ஏதுன்னு பாசம் காமிச்சாங்க. இதுவே பெரிய விஷயங்க. ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் அந்த வில்லேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது சிட்டிலலாம் வந்து போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக ஒருத்தவங்க வீட்டில் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு பார்ப்போம். இது டைரெக்டாக அந்த மரத்துலேருந்து பறித்து கொடுத்தாரு, வேறு மாதிரி இருக்குங்க உண்மையிலே. நான் வந்து ஒரு ஃபுட்டு ரிவ்யூவர்லாம் பண்ணல, ஒரு மரத்தில் வளர்ந்த காயை வந்து பறித்து தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். உண்மையிலே நல்லா தான் இருக்கேன். சரி, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆயக்கொடி கொய்யாப்பழம் சாப்பிட்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். விலை கம்மியாக இருக்கும்போது நிறைய வாங்கி சாப்பிடுங்க, ஏன்னா இவங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.